அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 282, 283 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் இந்த மாஸ்க் போட்ட ஒருத்தன் சண்டை போட வந்தான் இல்லையா, அந்த சண்டை தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ திரும்ப வந்ததை பார்த்த உடனே இவன் எப்படா அட்டாக்கை தப்பிச்சான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவன் கண்டிப்பாக சாதாரண பையனே கிடையாதுரா அப்படிங்கிறானுங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், இந்த பக்கம் திரும்பி நின்று யாரையும் இன்வைட் பண்ணுறான், எதிரிகளை அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறான். யாரடா கூப்பிட்றான் அப்படின்னு பார்த்தா அந்த டிவைன் ஸ்வாட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுல்ல, அவங்க தான் வந்திருக்காங்க. இந்த ஸ்வாடை பார்த்த உடனே ஒரு 3 பேர் தெரிச்சு ஓடுறாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், அது எப்படி விட்டுருவேன்னு சொல்லிட்டு வச்சு அடிக்கிறான் பாருங்க. 3 டிக்கெட் அந்த இடத்துல காலி. இப்போது இன்னொருத்தன் போய் மாஸ்க் போட்டவங்ககிட்ட கேட்குறான், நம்மளும் திரும்ப போயிடலாமா அப்படின்னு கேட்குறான். இவன் என்ன சொல்கிறான்னா, இது வந்து ட்ரூ டிவைன் ஆர்டிஃபேக்டோட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான்ப்பா. இவன் கூடவே இன்னொரு 3 பேர் கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், இவங்களை எதிர்த்து அடிக்க அவங்களும் திரும்ப அடிக்கிறாங்க. ஆனால் டிவைன் ஸ்வாட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அடுத்து ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஒரு ஃபர்னஸ் மாதிரி எடுக்கிறான். அதுல இருந்து ஒரு ஃபயர் பேர்டு வருது. ஃபயர் பேர்டு வச்சா மட்டும் ஜெயிக்கவா போறீங்க, அதுவுமே பயங்கரமாக தாக்கு பிடிக்க முடியாமல் திணறுது. அந்த சமயத்தில் அந்த பொண்ணு இருக்கால, அவன் வந்து தயவு செஞ்சு கருணை காட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இவன் காதுலையும் எல்டர் என்ன சொல்கிறாரு, வேணாம் அவங்கள கொல்லாத அப்படிங்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கத்தி அங்கேருந்து திருப்பி நம்ம மாஸ்க் போட்டவன் இருக்கான்ல அவனை நோக்கி செலுத்துறான்பா. அவனுமே என்ன பண்ணுறான், இந்த டார்க் ஜென்ரலெல்லாம் வெளில கொண்டு வரான். இருந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க, சரியான அடி வாங்கிடுறான். இவ்வளோ நேரம் வீரவாசனம் பேசினவன் அங்கேருந்து ஓடி போயிடுவானா, என்னடா இவன் தப்பிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட தான் ஒயிட் கேட் இருக்கே, அவனை விடாமல் பின்னாடியே துரத்திக்கிட்டு போகிறான். நல்ல வேலைங்க தப்பிச்சிட்டோம் அப்படின்னு பேசிட்டே போகிறாங்க. எங்கடா தப்பிச்சிங்க, அதான் உள்ளுக்குள்ளே வந்து அடிக்கிறானே. இவன் பார்க்குறான், என்னடா இங்கே எப்படா வந்தான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடுறான்ப்பா. நம்ம ஹீரோ சொல்லிட்டான், என் பர்மிஷன் இல்லாமல் எவனை இங்கேருந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு முதல்ல ஒருத்தனை அடித்து காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தனையும் சரியான அடி அடிக்கிறான். அவனும் அந்த இடத்துல தோற்று போயிட்டான். இப்போது இவனோட ட்ரெஷர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டான். வெளியில் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னடா உள்ளுக்குள்ளே போனவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. நம்ம பறவை அதெல்லாம் என் மாஸ்டர் லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணுவார் அப்படிங்குது. அவன் வெளியில் வரும்போதே சொல்லிட்டே வரான், ஆரம்பிச்சிட்டியா நீ மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அந்த பறவையை. இப்போ இவங்க ஓடி போய் கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது 2 பேரையும் கொன்னுட்டேன் அப்படிங்கிறான். பீஸ்ட் சொல்லுது, ஐயோ அவங்க யாருன்னே கண்டுபிடிக்கலையே அப்படிங்குது. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், யாராக இருந்தா என்ன, தேஞ்சி மேலே கையை வச்சா சாவு நிச்சயம் அப்படிங்கிறான். இப்போ இந்த ஆன்செஸ்டர் இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறாரு, பா நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கியப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவனா சொல்கிறான், இல்லைங்க நீங்கள் ரொம்ப புகழ்றீங்க, நான் ஆக்சுவலாக அந்த டிவைன் ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ணி தான் சண்டை போட்டேன், இதெல்லாம் என்னோட ஸ்ட்ரென்த்து கிடையாது அப்படிங்கிறான். அந்த சமயத்தில் நம்ம பறவை என்ன பண்ணுது, அந்த சண்டையிலேருந்து ஃப்ளாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது போல் அந்த ஃபார்மேஷன் ஃப்ளாக்ஸ் எல்லாம் கொடுக்குது. இவன் என்ன சொல்கிறான்னா, இதை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு அதுவுமே ஏற்றுக்குச்சு. இப்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆன்செஸ்டர் கிட்ட கேட்குறான், எதுக்காக அவங்கள கொல்ல வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த பொண்ணு தான் ஆக்சுவலாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா, அவள் மட்டும் மெசேஜ் அனுப்பலன்னா நாங்கள் வந்து ரெடியாக இருந்திருக்க மாட்டோம், அதனால தான் கொல்ல வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, சரி இப்போ அவங்கள வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். எப்படி பார்த்தாலும் இவங்க வந்து செக்டார் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க, ஸோ அதுக்கான தண்டனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த லீடர் இருக்கான்ல அவனுடைய கல்டிவேஷனை எரேஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. மற்றவங்களுக்கு 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை அப்படிங்கிறாரு. ஓகேவா அப்படின்னு கேட்டால் ஒருத்தன் வாயை திறக்க மாட்டேங்கிறான், முறைச்சு நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வெளியில் அந்த ஸ்வாடை எடுக்கிறாங்க. எடுத்த உடனே பயந்து போகிறானுங்க, நாங்கள் ஒத்துக்குறோங்க அப்படிங்கிறானுங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த எல்டரோடைய பவரை வந்து எடுத்துடுறாங்க, அதாவது கல்டிவேஷனை எரேஸ் பண்ணிடுறாங்க. மற்ற 2 பேரை சிறையில் தூக்கி போட்டுறாங்க. ஆனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடம் உங்ககிட்டே தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சரி பிரச்சனைலாம் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அடுத்த பிரச்சனைங்க, அந்த ஹெவன்லி வில்லு இருக்குல்ல அது இந்த இடத்துக்கும் வந்துருச்சு. டேய் எத்தனை முறை தாண்டா அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஆக்சுவலாக இந்த முறை வந்திருக்கிறது அந்த டிவைன் ஸ்வாடுக்காக. ஏன்னா டிவைன் ஸ்வாட் அப்படிங்கிறது அவேக்கன் ஆயிடுச்சு இல்லையா, அதுக்காக தான் வந்திருக்கு. இந்த டிவைன் ஸ்பாட் ஸ்பிரிட் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னதான் என்னுடைய பவர் வந்து பீக்கில் இல்லைனா கூட இதெல்லாம் நான் ஈஸியாக சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கப்பா. ஸோ இந்த ஹெவன் லிவில் எதுக்காக அட்டாக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அதிகப்படியான பவர் உள்ளுக்குள்ளே வருது இல்லை, இதெல்லாம் வந்து ஏலியன் பவர் வெளியிலேருந்து வருது, அதனால் இங்கே இருக்க ரூல்ஸ் வந்து பாதிக்கப்படுது, அதனால தான் அதை அட்டாக் பண்ணுது. இவங்களும் வந்து தடுக்கிறாங்க, ஆனால் இவங்களால முடியல. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே போய் தடுக்கிறான், அதுக்கப்புறமா கூட அது 2வது முறை அட்டாக் பண்ணுது. ஆனால் நம்ம ஹீரோ அங்கே இருக்கிறதுனால அந்த ஸ்பியர் அவனை அட்டாக் பண்ண மாட்டுது. அவன் என்ன பண்ணுறான், வாய்ட் கேட்டை ஓப்பன் பண்ணி அவங்கள கூப்பிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் தான் ஸ்பியர் கீழே வந்து விழுது. இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, நல்ல வேலை எதுவும் தப்பாக நடக்கல அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஆன்செஸ்டருக்கு நல்லாவே தெரியுது, இல்லை அந்த ஒரு ஸ்பியர் ஒரு 2 செகண்ட் நின்னதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஹெவன் லெவலுக்கு கோவம் வந்துருச்சுங்க. அது என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து மறுபடியும் குறுக்க வந்தனா கருணையே இல்லாமல் உன்னை கொன்னுடுவேன் அப்படிங்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இந்த ஸ்வாடோடைய பவர் வந்து சப்ரஸ் பண்ணலாம், சீல் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுது. இவன் ஜம்ப் பண்ணி போய் தடுக்கிறான். ஆனால் இவன் தடுத்துக்கிட்டு இருக்க அந்த கேப்பில் ஸ்வாடோட பவரை அது சீல் பண்ணிடுச்சு. அப்போ கூட அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் என்ன சொல்லுதுன்னா, நான் மட்டும் ஃபுல் பவரோட இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரே அடியில் உன்னை காலி பண்ணுருவேன் அப்படிங்குது.
அந்த ஹெவன்லி வில் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுது, நீ வந்து ஸ்பிரிட் ரெல்மில் இருக்க, இங்கே இருக்க ரூல்ஸ் படி நடந்துக்கோ அப்படிங்குது. இவனுக்கு சரியான கோவங்க. அந்த டிராகன் என்ன சொல்லுதுன்னா, கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்ட்ராங் ஆக, அன்னைக்கு இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இவனை சொல்கிறான், கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்ட்ராங்காக வருவேன், அன்னைக்கு உன்னை வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். நான் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் உங்களோட சீலை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் கிட்ட சொல்கிறான். அவங்களும் பார்க்குறாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு ரெக்கவர் ஆகிறதுக்காக ஸ்வாட் பூலுக்கு போயிடுறாங்க. இப்போ இங்கே ஆன்சஸ்டர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு சம்பந்தம் இருக்குது. என்னென்னா, ஒரு சைடில் இருந்து பொண்ணு எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள சம்பந்தி அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. இதில் இவங்க பேசும்போது அந்த தேஞ்சி இருக்கான்ல, அவனுடைய அம்மாவை பற்றி பேசுகிறாங்க. அவங்க பேரை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. என்னது சேஞ்சுவா, அப்போ இவ தானே அவ அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறான். இதில் இன்னும் குண்டை தூக்கி போட்ட மாதிரி இந்த பையன் என்ன சொல்கிறான், எங்கள் அப்பா அம்மாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறான். சோலி முடிஞ்சு போச்சு. எது கல்யாணம் ஆகலையா? அவனுக்கு எல்லா மெமரிஸும் அப்படியே வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பையனை பார்க்கறதுக்கு இவன் சின்ன வயசில் எப்படி இருப்பானோ அதே மாதிரி இருக்கான். ஒருவேளை இவன் தான் என்னோட பையனாக இருப்பானோன்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். இந்த பையன் வேற என்ன சொல்கிறான், எங்கள் அப்பா வந்து காவல் காத்துட்டு இருக்காரு பார்டர்ஸில், அதனால தான் அவரால் வந்து எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க முடியல, இன்னும் 2 இயர்ஸில் எங்கள் அப்பா திரும்ப வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ சொன்ன கணக்குப்படி 7 வருஷம் ப்ராமிஸ் அப்படிங்கிறது அங்கே வருது. இதுவே இவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் தான். இதில் இந்த பறவை வேற எக்ஸ்ட்ரா கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுது. ஸோ இவங்கெல்லாம் இப்படியே பேசி முடிச்சோடனே தேஞ்சியை கூட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா இவங்ககிட்ட அந்த ஃபாரின் இன்னரிட்டன்ஸ் இருக்குல்ல, இதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கொண்டு போகணும். கண்டிப்பாக நிறைய ட்ரூ காட்ஸ் வந்து இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இந்த ஸ்வாட் என்ன தான் வந்து சீல் செய்யப்பட்டா கூட அதோடைய பவர் இன்னும் இருக்குது. ஸோ யாரை வந்து செக்டார் இதுக்கு மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறான். இப்போ தியஞ்சி திரும்ப போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீங்கள் கண்டிப்பாக என் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோவுமே கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான்ப்பா. ஹீரோக்கு என்னன்னா, இப்போ வந்து இவனோட பவர்ஸ் எல்லாமே சீலாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்டயுமே ஏகப்பட்ட ஃபாரின் இன்னரிட்டன்ஸ் இருக்குது. ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தால் கூட அவங்கள சேர்ந்து பாதிக்கப்படுவாங்க, அதனால தான் போக மாட்டான். இப்போ ஆன்சஸ்டர் வந்து கேட்குறாரு, சரிப்பா உன்னுடைய அடுத்த பிளான் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வருது, அதில் போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறான். அடுத்து என்ன பண்ணுறான், ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறான். இவங்களும் என்ன பண்ணுறாங்க, கேஷுவலாக எடுத்து அந்த ஒரு ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஆக்டிவேட் பண்ண உடனே இவங்களாலே அந்த ஒரு ஃபார்மேஷனை தாங்க முடியலங்க. ஆக்டிவேட் பண்ணதே இவங்க தான், ஆனால் இவங்களே அந்த பவரை பார்த்து பயந்து போகிறானுங்க. அதான் அவனுக்கு பார்க்குறானுங்க, டேய் லெவல் 9 இருக்கிறவன் வந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாதுடா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த ஃபார்மேஷனை உண்மையாக எங்ககிட்ட கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியில் மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறத இந்த செக்டாரோடைய வாரிசுகள் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சீல் பண்ணி வச்சிடறாரு. இப்போது இவனை பார்க்கறதுக்காக 2 பொண்ணுங்க வராங்க. இவங்களும் இந்த செக்டாரை சேர்ந்தவங்க தான். இவனுக்கு நன்றி சொல்கிறதுக்காக வராங்க. நம்ம பறவை என்ன சொல்கிறது, நன்றியெல்லாம் வேணாம், நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்க, என் மாஸ்டர் கூட சேர்ந்து தியஞ்சி மாதிரி ஒரு நல்ல பிள்ளையா பெற்று கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. திரு முழிக்கிறாங்க. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.